ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மௌரிஹா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சூடான வெயிலுக்கு ஜில்லுன்னு ஒரு தேங்காய் குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் தேங்காய் இருந்துச்சுன்னா டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக செய்யக்கூடிய ஒரு குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1.5 கப் அளவுக்கு நறுக்கின தேங்காய் ஆட் பண்ணிக்கணும். நல்லா பொடி பொடியாக வெட்டிக்கோங்க. தேங்காயோட ப்ரௌன் ஸ்கின்னை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். இதில் 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் 4 பீஸ் அளவுக்கு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், கொஞ்சம் கொரன்னு இருக்குது. இதில் மறுபடியும் நம்ம 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். மறுபடியும் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் பால் எடுத்துக்கணும். பால் 3 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். அதில் 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இது எதுக்குன்னா பால் கெட்டியாக்கிறதுக்கு. இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பால் பாதியாக சுண்டினதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ்சர் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதுக்குள்ளே கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதை கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எனக்கு இப்போ ஓரளவுக்கு கெட்டியாக வந்திருக்கு. இது இன்னும் கெட்டியாகணும். இதை இப்போ ஒரு கூலான பிளேஸில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஆற வைக்கணும். நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை 2 பேட்சாக பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போ அந்த ஃபஸ்ட்டு பேட்ச்சில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கேக் டின்னில் இதை ஊற்றிக்கிறேன். செகண்ட் பேட்சையும் அரைச்சிட்டு இதில் ஊற்றிடலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் குக்கிங் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் டாகி வீடியோஸ், ஒயர் பேக்ஸ் மேக்கிங், கிராஃப்ட் ஐடியாஸுன்னு நிறையா அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை 5 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், 5 மணி நேரம் ஆகிடுச்சு. நல்லா ஃப்ரீஸ் ஆகி வந்திருக்கு. நல்லா கெட்டியாக இருக்குது. இதை நம்ம மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. நாங்கள் இந்த குல்ஃபி மோல்டு யூஸ் பண்ணியிருக்கோம்.
உங்கள் வீட்டில் குல்ஃபி மோல்டு இல்லைன்னா நீங்கள் டம்ளரில் கூட ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மிக்சரை மோல்டில் ஊற்றிக்கலாம். இந்த மிக்சரை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி திரும்ப அரைச்சதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா குல்ஃபி ஸ்மூத் அண்ட் க்ரீமியாக வரணுன்றதுக்காக தான். இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லைனா ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட மோல்டு இருந்துச்சுன்னா அதோட ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஐஸ் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மோல்டில் ஃபில் பண்ணியாச்சு. மோல்டுக்கு கொடுத்துருந்த ஸ்டிக்கை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். மோல்டில் 6 குல்ஃபி போக 5 நார்மல் டம்ளரில் ஊற்றி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இதை ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிக்கணும், இல்லைன்னா 8 ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கணும். 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம டம்ளரில் ஊற்றி வச்சுருந்த குல்ஃபியில் ஐஸ் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதை திரும்பவும் நம்ம 1 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட குல்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம குல்ஃபி மோல்டை உள்ளே வச்சு எடுத்துக்கணும். ஓரளவுக்கு சில்னஸ் போனதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், வெளியே எடுக்கிறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்மளோட குல்ஃபி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாவ், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணுது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க பை மோட் ஷாப்பிங் மொபைல் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலமாக வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் ஒரு சிலவற்றை நம்ம 50% ஆஃபர்லையும், மற்ற பொருட்களை பெஸ்ட் ஆஃபர்லையும், மற்ற எந்த மொபைல் ஆப்பில் நமக்கு கிடைக்காத ஆஃபர்லையும் நம்ம வாங்க முடியும். இந்த மொபைல் அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவைன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதோட லிங்க்கு. ப்ளஸ் நமக்கு ப்ளே ஸ்டோர்லையும் இதோட ஆப் அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோரில் பை மோட் அப்படின்னு சொல்லி ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ஆர்டர்ஸ் 7 டேஸில் நமக்கு டெலிவரி ஆயிரும். என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஆப்பை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா வெல்கம் கிட் அப்படின்னு சொல்லிட்டு 999 rupeesல 21 ப்ராடக்ட்ஸ் நமக்கு தேவையானது கொடுத்துருக்காங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல் அண்ட் சப்போர்ட்டிங் மீ.